வணக்கம். நான் தர்மா. நான் இப்போ எங்கே நிற்கிறேன்டா, கப்பூதில் நிற்கிறேன். கப்பூது தொடர்பாக உங்களுக்கு நிறைய காணொலிகளை தொடர்ச்சியாக போட்டு கொண்டு வரேன். ஏனெண்டா இது ஒரு பழமையான கிராமம். இன்றைக்கு மக்களின் தொகை மிகவும் குறைந்து வயோதிகர்கள் தான் பெருமளவில் இருக்கிற ஒரு கிராமமாக இந்த கிராமம் மாறி வருகிறது. இந்த காணொலிகளை போடுறது நோக்கம் இந்த கப்பூதை பழைய நிலைக்கு கொண்டு வரணும்ன்றதுக்காக இன்றைக்கு நாங்கள் நிற்கிறது இந்த ஐயாண்ட வீட்டான் நிற்கிறோம். ஐயாண்ட பேர் என்ன ஐயா? வேலாயுதம். ஐயாண்ட பேர் முதலும் ஒரு காணொலியில் உங்களுக்கு ஐயா காட்டியிருப்பேன். நல்ல ஒரு விவசாயி. ஐயா காணொலி போட்டா அப்புறம் தெரியும் ஐயா எவ்வளவு நிறைய பேருக்கு தெரிஞ்சாலே இருந்திருக்கு. நிறைய ஐயாட்ட மிளகா எடுத்தார்கள் அவை இவை என்று சொல்லி நிறைய பேர் என்ன கேட்கணும், ஐயாவோட கதைக்கணும்னு சொல்லியே நிறைய பேர் கேட்டிருக்கிறேன். வெளிநாட்டுல இருந்து ஒரு ஆள் அடிச்சு கேட்டார், ஐயாட்ட தான் மிளகா கட்டுறவரம் அங்க வடமராட்சி இங்க இருந்து மிளகா கட்டுறவரம் பார்க்கணும் இருக்கு. நல்ல விவசாயியாமன்னு சொல்லி எல்லாம் கேள்விப்பட்டேன். இப்ப அந்த அப்புறம் கொடியாட்டுல இருந்து ஒரு ஆள் லண்டன்ல இருக்க ஆள் வந்தவரு தேடியும் படத்தையும் கொண்டு வந்திருக்கேன். வீட்டை சொன்னா தான் இங்க கொஞ்சம் காணி வேண்டி தெரியல. நான் சொன்னேன் இங்க எல்லாருக்கும் பங்கு அந்த முந்தைய ஏக்கர் மாதிரி இல்ல, 5 பிள்ளைகளா 5 பேர் கொடுக்குறது கொஞ்சம் கஷ்டம். எல்லாம் அவன் உரிமை காணி எல்லாம் கிடக்கு விற்க மாட்டேன். உறுதி காணியெல்லாம் அவங்க விற்க மாட்டேன். ஒரு ஆள் விற்க போனா ஒரு பிள்ளை இருக்குந்தான். கூடுதலா எல்லாரும் வெளிநாட்டுல நிக்கிறோம். அவைக்கும் விற்கணும்ன்ற அவசியம் இருக்கு. காசு தேவைப்படாது. காசு அவசரம் என்னத்தனை காணிகளை அப்ப தொடர்ந்து விவசாயங்கள் அதுல இருந்து இல்ல பரம்பரையா கிடக்கட்டு பண்ணாத யோசிப்பினோம். ஆனா எல்லாம் காணிகளை துப்புரவாக்கி கொஞ்சம் பயிர்களை நட்டா நல்லது. என்ன வேலாயுதம் ஐயா பற்றி ஒரு சில விஷயங்கள் சொல்லணும். 14 வயசுல தன் தந்தையோடு சேர்ந்து தோட்டத்தை ஆரம்பிச்சிருக்கிறார். அதை விட 18 வயசில் விவசாயத்தை முழுசாக கற்று தனியாக ஒரு விவசாயம் செய்கிறதுக்குரிய நிலையில் வந்திருக்கிறார். அதுக்கு பிறகு இவற்றை பிரதான தொழிலாக விவசாயம் தான் இருந்திருக்கு. விவசாயம் செய்ததால் இவருக்கு நிறைய விவசாய நுட்பங்களை இவர் அறிஞ்சு வச்சிருந்திருக்கிறார். தானாகவே சில நுட்பங்களை உருவாக்கி அதிக அளவில் மிளகாய் போன்ற பயிற்சிகையில் ஈடுபட்டு அதுக்காக அரசாங்கத்தால் 2 முறை கௌரவிக்கப்பட்ட ஒருவராக சிறந்த விவசாயி என்று 2 முறை கௌரவிக்கப்பட்டிருக்கிறார். ஆனால் இன்றைக்கு 85 வயசாச்சு. 85 வயதிலேயும் இவர் ஒரு சிறப்பான ஒரு விவசாயியாக இருக்கிறது ஒரு பெருமைக்குரிய விஷயம். இவருக்கு விவசாயத்தில் பக்கபலமாக இருக்கிறது இவற்றை மனைவி. ஆனால் இவருக்கெல்லாம் விவசாயம் செய்து தான் சாப்பிடணும்னு சொல்லி அவசியம் இல்லை. பிள்ளைகள் எல்லாம் வெளிநாட்டில் நிற்கணும், வீடை வேண்டி கொடுத்துருக்கிறேன், கரோனா வேற போய் இருங்கோன்னு சொல்லி அவள் இந்த மண்ணை விட்டு போக மாட்டேனையாம், இங்கே தான் இருப்போம்னு சொல்லி ஒரு விடாப்புடிய இந்த இடத்துல இருந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இங்கே இருக்கிறதால நிறைய பிரச்சனைகளை எதிர்நோக்கி இருக்கிறோம். 2 தடவை கள்ளர் போய் வைத்த வீட்டை களவெடுத்து அவருக்கு எல்லாம் தாக்கி பெரிய ஒரு சேதத்தை ஏற்படுத்தி இருக்கிறோம். ஆனால் அதுக்கு பிறகு இவர் அந்த இடத்த விட்டு போகாரில்லை. ஆனால் அங்கே வீடெல்லாம் வசதியான வீடெல்லாம் இருக்குது கருணவாயில். அங்கே போய் இவர் இருக்க சொன்னாலும் தான் இருக்க மாட்டேன் என்று சொல்லி இந்த கப்புது மண்ணில் தான் வாழ்வேன் என்று சொல்லி இந்த 2 பேருமே இங்கே தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இவருக்கு எப்படி இந்த விவசாயத்தில் இவ்வளவு ஆர்வம் என்று பார்த்தா இவற்ற அப்பா அம்மாவும் ஒரு சிறந்த விவசாயிகளாக இருந்திருக்கிறோம். இதால் இவருக்கு விவசாயத்தில் ஆர்வம் வந்திருக்கு. இவற்றை அப்பான்ற பேர் ஆறுமுகம், அம்மான்ற பேர் சின்னாச்சி. இவங்க ஒரு சிறப்பான ஒரு அழகான பேர் ஒன்று இருக்குது. சிங்காரம் என்று சொன்னால் தான் எல்லாருக்குமே தெரியும். அப்படி ஒரு அழகான பேரும் இருக்குது. இவர்களும் இவற்ற அப்பாவும் அம்மாவும் இந்தியன் ஆர்மி காலத்திலே அதிக அளவில் பாதிக்கப்பட்டவர்களாகத்தான் காணப்படுகின்றன. இவற்ற வீட்டில் சோதனை செய்கிறது அப்படி நிறைய பிரச்சனைகள் இவன் அப்பா இந்த காலத்திலே நடந்திருக்கு. அப்போ இதால் இவரை வீடுகளில் இவற்ற வீடு ஒரு தனிமைப்படுத்தப்பட்டதாக அந்த காலத்தில் காணப்பட்ட ஒரு தரம் போய் வாரில்லை. என்னோட பயம் இவன் வீட்டை போனால் தங்களுக்கும் ஏதாவது நடந்துருமோன்னு சொல்லி மக்கள் போகிறதுக்கு அச்சப்பட்ட ஒரு சூழ்நிலை கூட இவன் அப்பா அம்மா காலத்தில் இருந்ததாக கேள்விப்பட்டிருக்கிறேன். அதை விட இவற்ற அப்பாவாகி ஆறுமுகம் அந்த காலத்தில் ஒரு பதவி ஒன்று இருக்குது, வட்டார விதானி என்று சொல்லி. அந்த வட்டார விதானியாக இந்த ஆறுமுகம் அவர்கள் இருந்திருக்கிறார். ஆறுமுகம்ன்றது இந்த ஐயாண்டி அப்பா. அவர் தான் அந்த காலத்தில் ஒரு வட்ட விதானி என்ற ஒரு பதவி இவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இவன் குடும்பத்தை இப்போ ஒரு நாட்டு பெற்றாளர் குடும்பம் என்று சொல்லலாம். ஏனென்றால் நாட்டுக்காக நிறைய செய்திருக்கணும். நிறைய அடி வேண்டினது மட்டும் இல்லாமல் 4-5 தரம் இந்தியன் ஆர்மிகிட்ட அடி வேண்டின வரலாறு இவைக்கு இருக்குது. அதே நேரம் இந்த இவற்றை ஆறுமுகம் ஐயாண்ட
மகனை பிடிச்சு கொண்டு போய் கேகேஸில் வச்சிருந்து நிறைய காலம் துன்புறுத்தி இந்தியன் ஆர்மி காலத்தில் அப்படியெல்லாம் கஷ்டங்களை கொடுத்துருக்கேன். இப்போ அந்த ஒரு மகன் வந்து பிரான்ஸில் கூட இப்போ இருக்கிறார். அவர் கூட அதிக அளவில் வந்த துன்புறுத்தல்களுக்கு உள்ளாக்கி அப்படி இவன் வீடு ஒரு ஒதுக்கி வைக்கிற அளவுக்கு வந்து இவன் இந்த காலத்தில் வந்து இருந்திருக்கு. ஒரு சிலர் மட்டும்தான் இவையோட தொடர்புகளை வச்சிருந்திருக்கிறேன். ஆனால் மற்ற ஆக்கள் எல்லாருமே இவை ஒதுக்கி வச்ச ஒரு குடும்பமாக அந்த காலத்தில் வந்து இருந்திருக்கு. அடுத்த இவன் வீட்டை பார்த்தா இவன் வீடு வந்து இவன் வீட்டை சுற்றி நிறைய தோட்டங்கள் இருந்திருக்கு. தோட்டங்கள் இருந்திருக்கிறதால இவன் வீட்டை அடிக்கடி மக்கள் வந்து போவினோம் அந்த காலத்தில். இப்போ வாழ்கிற பொம்பளெல்லாம் வெளியிடத்தை கொண்டு இறைச்சா பாதுகாப்புக்காக இவன் வீட்டை தான் கொண்டு வந்து வைப்பினோம். முளைப்பாடுறது அப்படி வந்து ஒரு மத்திய நிலையமாக இவன் வீடு தான் காணப்பட்டிருக்கு. நிறைய விவசாயிகள் வந்திருந்து இங்கே கதைச்சிட்டு போகிறது அப்படியான நடவடிக்கைகள் எல்லாம் இவன் வீட்டில் நடந்திருக்கு. இவன் காணியை பாருங்க இவ்வளோ சுத்தமாக இருக்கண்டு. எல்லா இடத்துலையும் வந்து காடும் பத்தையமாக காணப்படைக்க இவர் காணியை வந்து நல்ல சுத்தமாக வச்சிருக்கிறார். இவற்றை முன்மாதிரிக்கு எங்களோட பாராட்டுக்களை நாங்கள் தெரிவித்துக்கொள்கிறோம். இவற்றை காணி மாதிரி மற்றாக்களும் காணிகளை வச்சிருந்தீங்களன்னு சொன்னால் எவ்வளவு நல்லா இருக்கும். இந்த வீடு வந்து இவற்றை சகோதரின்ற வீடு. அந்த சகோதரி மற்ற கணவர் இறந்துட்டினம். ஆனால் அவற்றை மகள் வந்து வெளிநாட்டில் இருக்கிறார். அந்த மகளுக்கு வந்து இந்த வீட்டை பாதுகாத்து கொடுக்கணுமென்றதுக்காகத்தான் இவர் இவ்வளவு பாடுபட்டு இந்த வீட்டை சுத்தம் செய்து வச்சு கொண்டிருக்கிறார், பாதுகாத்து கொண்டிருக்கிறார். இந்த குடும்பம் யாருமே இவன் வீட்டை போகாமல் இருந்தபோது சம்புநாதற்ற மகன் விநாயகமூர்த்தி அவர்கள்தான் அந்த வீட்டின் ஒரு பிள்ளையாக இந்த குடும்பத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுக்குறாரு. முழு செயற்பாட்டையும் மேற்கொண்டவர் சம்புநாதற்ற மகன் விநாயகமூர்த்தி. அவரை சின்ராஸ் என்று சொல்கிறது. அவர் தான் நிறைய உதவிகளை இந்த குடும்பத்துக்கு செய்திருக்கிறார். இதால் வந்து இந்த குடும்பத்தில் வந்து இவர் ஒரு மறக்க முடியாத ஒருவராக இன்றைக்கும் வந்து காணப்படுகிறார். ஐயா இந்த வீடு இதுதான் ஒரு காலம் நினைக்கிறேன் 80ஆம் ஆண்டு கட்டினேன். 50, 55, 60க்குள்ளே கட்டினேன். 50, 60க்குள்ளே கட்டின வீடம். கிணறுகள் எல்லாம் இருக்குது. அங்கால வந்து கோயிலும் இருக்குது. அந்த கோயில் வந்து பெரிய வானன்குளம் வைர கோயில் வந்து ஐயா தான் அதுக்கு பூசாரியாக இருக்கிறார். பரம்பரைய ஐயாண்டி அப்பா முதல் இருந்திருக்கிறார். இப்போ ஐயா வந்து செய்து கொண்டு வரார். நாங்கள் இப்போ அதெல்லாம் தொடர்ந்து பார்ப்போம். இது இன்றைக்கு காணொலி வந்து ஒரு கிராமத்தை நாங்கள் அதாவது வந்து இந்த கப்புது கிராமத்தை எப்படி வந்து இவர்கள் வாழுகிறார்கள், இந்த கோயில்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்குற தனமையும் தொடர்ந்து இந்த காணொலியை பாருங்க. கொண்டே இருங்க அம்மா தான் நல்லா இருக்கும். பட்டுங்க பாப்பா. அம்மா ஏற்கனவே ஃபேஸ்புக்கில் வந்து உலக புகழ் பெற்றுட்டா. எல்லாரும் என்ன சொல்றது, பெரிய பேங்க் கொண்டு நான் காசு வர போகிறோம் சொல்லினாமே பேங்க் நான் சொன்ன போட்டவையோடு கேட்டினோம் 3 லட்சம் போட்டு கூட கேட்டேன் சொல்லி அடிச்சு கொடுத்து அவன் சொல்லினா நல்ல போட்டிக்கலாம் எங்க போனாலும் போயலாம் கிடக்கல. நெல்லியடி போனா போயலாம், அச்சுவலி போனா போயலாம், எல்லா இடத்தையும் என்ன நிறைய பேர் உங்கள்கிட்ட மிளகாய் வேணும் மண்டூரா அடிச்சு கேட்குறேன். அந்த அம்மா என்ன நம்பரை தாங்கன்னு இப்போ நம்பரை நான் இங்கே தவற விட்டுட்டேன். நடுகாலம் வந்து வடமராட்சியாலாம் இப்போ வெளிநாட்டில் இருக்கிறாராம். அப்போ தான் மிளகாய் வேணுனாலாம் என்று சொல்லி எனக்கு கேட்கல. நல்ல மாதிரி தங்களோட எங்க போனாலும் அம்மாண்டு உடனே நீங்கள் விவசாயத்தில் விருது கூட பெற்றீங்களா? அதுங்களை தெரியாது போய் சும்மா பொழுதுபோக்கா இருக்க வேண்டியா முந்தின மாதிரி ஒன்றும் செய்யலாது. சரி இனி என்ன இருக்கிற ஆலத்துக்கு இருந்துட்டு போவோம். அங்கே அங்கே எப்போ பாஸ்போர்ட் எடுக்கிறான் அன்றைக்கு சிவத்தமை வருதோ அடிச்சு கொடுத்து கொண்டு போக வேண்டியா, வாரண்டா போட்டுட்டு போக வேண்டியா. உங்க வரவராட்சிக்கு போனார் அவங்களுக்கு தெரியும் அத்திரமா நம்மளாண்டு ஆடுறோம். என்னடா நாட்டுக்கு கூடி கைதாடி பக்கமெல்லாம் மாறது என்ன வைக்கிறது என்ன 5000 அடுப்பு. இந்த அடுப்புல சமைக்கிறேன் நீங்களா? இதுக்கு எனக்கு ஆசையா கிடாது. ஆனா இது வேறங்க. இந்த இப்ப இந்த மேய்ச்சல் வந்து எல்லாருக்கும் தெரியாது. கிடுகால மேயவே தெரியாது. இது இந்த கொட்டில் மேய்ஞ்சு முடியவே 20 நேரம் முடிஞ்சு. கொட்டு காசு 500 ரூபா ஒரு பனை. எவ்வளவு காலம் கிடாக்கும் இது? 2 வருஷம் கிடாக்கும். இதுதான் நல்லது.
ம் யூடியூப்ல இருந்து வந்தேன் பார்த்துருக்குறீங்களே. சரி ஓகே நன்றியா. ஓ அதுடா இப்போ வைக்குதுடா பாருங்க இந்த வீடு எப்படி இருக்காண்டு பனி ஓலையில் மேய்ஞ்சி பாருங்க எப்படி வச்சிருக்கிறேன். ஐயா இந்த வீடு யார் மேய்கிறது? இந்த வீடு யார் மேய்கிறது? இருக்கிறாங்களா? இல்லை பூசணிக்காயெல்லாம் வெட்டி வச்சிருக்கிறீங்க. பூசணிக்காயெல்லாம் பிடுங்கி வச்சிருக்கிறீங்க. விற்க இல்லையா? ஆ இதெல்லாம் உங்களோட தோட்டத்தில் விளைஞ்சது. ஆ ஆ ஆ இப்போ இங்கே பூசணி தான் கூட வைக்கிறோம். பூசணியும் மிளகாய் அடிச்சு கொண்டு போடுவாங்க. இது மிளகாண்டலங்க 1000 கூலி பொம்பளை ஒரு நாளைக்கு 30 கிலோக்குள்ள இது போட்டு போய் 1500 ரூபா கொடுக்கும். சாப்பாடு கொடுக்கும் 3 நேரம். அதுதானே என்ன இது ஆக்கினே இல்லை. இப்போ வந்து மற்றது சகலதும் விலை தானே, எல்லாம் விலை தான். பூச்சி நாசினி சரி எல்லாம் கட்டும் விலை இளங்கோ. லாபம் பண்றது தோட்டத்துல பெருசா இல்ல. முந்தி லாபம் தோட்டத்துல இந்த முந்தி மிளகாண்டெல்லாம் இவியல் தாங்களே ஆஞ்சி கொள்றது காலமே பின்னேரத்துல. அப்படி நீங்க ஓலை முடிவெல்லாம் இருந்தது. என்ன சொல்லுங்க, அந்த இங்க இருந்து நாங்கள் சின்ன வாழ்ந்த காலத்துல உண்மையிலே ஒரு சந்தோஷமான வாழ்க்கை. சந்தோஷமான தோட்ட வேலைகள் எல்லாம் கூலி செய்கிறது. கூட்டு தொழில் மாதிரி தான் இருந்திருக்கு. வயல் வேலை சரி, இந்த வேலை சரி. முந்தி நெல் வச்சாலுங்க நெல் வச்சு கொடுத்து ஆக உரத்துக்கு மட்டும்தான் நாங்கள் காசு கொடுக்குறோம். பழசலைக்கு மற்ற எல்லாம் மாறி எல்லாம் நாங்கள் மாறி மாறி நாங்கள் இப்ப அங்க அகலப்பட போனால் இங்க சுவாமி நெல் வேலை இருக்கு. வயலும் தேய்க்கிறீங்க. அங்க வேலைக்கு வந்து 2 கோடிகள் எடுத்தவங்க. எப்ப நீங்கள் வந்தா அப்புறம் நான் வந்தா அப்புறம் நெல் வெட்டுக்க மிஷின்ல வெட்டேங்க. எங்க 4-5 பிரச்சனையும் இல்ல. நீங்கள் பேயா இல்லைங்க, நாங்கள் ஸ்டூடியோவுக்கு எடுக்க போறோம். எடுத்து கொண்டு போறேன். இதுதான் பைர கோயில். என்ன பெரிய வாணன் புலம் பெரிய வாணன் புலம் பைர கோயில். கொட்டில இருந்தது. மரத்துக்குள்ள இருந்தது. அப்புறம் உங்களுடைய அப்பா தான் அப்புறம் எங்க ஊராக்கள் சொந்தமா முந்தி கூட்டு குடும்பங்கள் முந்தி 3-4 குடும்பம் தான் ஒரு இடத்துல இருக்கிறோம். அவியல் எல்லாம் ஒவ்வொரு இடத்துக்கு போனப்ப இப்போ வெளியினம் கோயிலுக்கு கும்பிட வரீங்க. என்ன நாள்ல இது விசேஷமா இருக்கு? வருஷப்பிறப்பு, மற்றது அந்த கும்பாசம் செய்த அதுகளெல்லாம் விசேஷமா பொங்கல் நடக்கும். எல்லாரும் வந்து செய்கிறோம். அப்ப இதுல வந்து அவர் வந்து பூசாரியா இருந்திருக்காரு. உங்களுடைய அப்பா அவர்கிட்ட பேர் என்ன? ஆறுமுகம் வந்து பூசாரியா வந்து அவர் தான் கனகாலமா பாத்துருக்காரு. அவர் சித்தாப்புறம் நீங்க எல்லாம் இப்ப பூசாரி. வட்டவிதானையா இருந்த என்னென்ன பயிரழிவுகள் இதுகள் மற்ற இந்த மாடுகள் வட்டவிதானி என்ற ஒரு பதவி ஒன்று இருந்ததோ அதுல வந்து அவர் இருந்தது. மாடுகள் இப்ப பயிர்களுக்கு வந்தால் மாடுகளை பிடிச்சு கொண்டு அவையிட்டான் கட்ட போகணும். அதுக்கு வந்து ஜிஎஸ்சிவிகள் இதோட மாட்டுக்காரருக்கு அதுக்கு ஐய நட்டத்தையோ மற்றும்படி சும்மா கட்டி இருந்தால் மாடு வந்து குத்தம் கட்டி இருக்கிறது. சரி சரி கள்ள 2 போலீஸ்லயே கேஸ் போடல. இப்போ அந்த சட்டம் இருக்கு. அதுக்காக அப்படி ஒரு பட்டவிதானி என்ற ஒரு ஆளை தெரிவு செய்து அந்த பெர்மிஷனோட ஏபிசி காரட்ட பெர்மிஷனோட அதுக்கு சம்பளம் இருந்ததோ சம்பளம் மண்டி இல்ல ஒரு சேவை மாதிரி செய்யலாம். ஆர்டிஎஸ் அதுகள் மாதிரி அதே மாதிரி வட்டவிதானி என்று முந்தைய ஒரு பதவி மாட்டுக்கு கட்டின 6 காய் அங்க கிராம சங்கத்துல பயிரலை வேண்டா உலக பயிருக்கு உலக காசு. அவர்கிட்ட பேர் ஆறுமுகம். முழு பேர் என்ன? அவருக்கு மயில் வாகனம் ஆறுமுகம்.
சரியா கோயிலே இருக்கா பாப்பம் இருக்கா அது கோயில் ஆரம்பிச்சு கனகாலம் நேரம் ஆரம்பிச்சு அதொன்னும் தெரியாது நாங்கள் அறியா காலத்துல இருந்தே நீங்கள் அறியா காலத்துல இருந்தே இருக்கு அப்ப எத்தனை எப்ப பூசை வைக்கிற நீங்க செவ்வாய் வள்ளி வந்து பூசை வைக்கிறது என்ன பேர் இந்த கோயிலுக்கு பெரியானம்பம் சச்சரங்கல்ல பெரியானம்பம் இல்ல பெரியானம்புல பெரிய வாணன் புலம் பெரிய வாணன் புலம் வைர கோயில் பெரிய வாணன் புலம் வைர கோயில் இதுக்கு பேர் இந்த காணிக்கு என்ன பேர் இந்த காணிக்கு தான் பெரிய வாணன் பெரிய வாணன் புலம் வைர கோயில் எப்படி இதை வழிபாடுகள் பொங்கல் வேற என்ன செய்யற நீங்க பொங்கல் பூசைகள் அதெல்லாம் இருக்கு பொங்கல் மற்ற நேர்த்திகளுக்கு சில பேர் நேர்த்திகளுக்கு வந்து செய்யறது உரிமை உள்ள ஆக்கள் வந்து உரிமை உள்ள ஆக்கள் வந்து பொங்குவினா சரி பாப்போம் இருக்கா இது அங்க தோட்டத்தை இதால பார்த்துட்டு போங்க மற்ற வீடு இதால போகணும் லிங்கேஷ் இதுக்கான தோட்டம் செய்யும் இதெல்லாம் தோட்டம் காணுதானே இவர் அவையெல்லாம் செய்யும் இவர் தங்ககாரி இருந்தது திடீரென செத்துட்டா சரி சரி தம்பியா இருந்தாள் பாலனையும் தம்பி இல்லை என்ன உங்களுக்கு ஓ தோரியனைக்கு தம்பி வேலை இந்த மாதிரி முளாண்டல் ஒன்றும் போய் வச்சிருக்கேன் இது என்ன குழாக்கினாரு குழாக்கிணறு கிடக்கு மற்ற அதில் வெட்டுக்கிணறு மெத்த கிணறு கிடக்கும் இது குழாக்கிணறு வச்சிருக்கிறீங்க அங்கால வெட்டுக்கிணறு இருக்கு என்ன வீட்டு இருக்கா பாப்போம் படிவ இந்த வீடு எத்தனை வேற சங்காட்டி ஐயா 55-60 ஆண்டு இதை கட்டி இருக்கிறீங்க இல்லைன்னா தண்ணி கொஞ்சம் நல்ல என்ன சரி பாருங்க இந்த கதவுகள் எல்லாம் பழைய கதவுகள் என்ன பழைய காலத்து கதவுகள் மழையோட வருதோ மழை சில நேரங்கள்ல தட்டி சரி சரி எங்கட அங்க மட்டும் குரங்கு தானே மயிலும் வரும் இருக்கு நம்ம குரங்காலே மட்டும் இல்ல பெரிய செய்யலாம் இப்ப சுட சொல்லி போட்டாங்க சுடலாமே சொல்லி இருக்கிறாங்க பெரிய கிணறு தானே என்ன தண்ணி எப்படி இறைக்க வருமோ இதால பத்தி போடுங்க அதெல்லாம் பத்தி இது வந்து உபரம் நல்லதானியா நல்லதா குடிக்கலாமா குடிக்கலாம் நல்லதானே இதுக்கு நேரம் தான் புள்ளியாவல் இருக்கும் இந்த நாங்கள் அதான் தெரியும் நான் அதால வந்து நான் அது வந்து தோட்டமே நாங்கால இதுவும் தோட்டம் பூசாணி வச்சிருக்கேன் அதான் விளையாட்டு முடியாது முளைகாண்டு தெரியும் தான் நான் வந்து பார்த்தேன் நான்